Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவன் தன் நோயுற்ற அப்பாவை பார்த்துக் கொள்கிறான். இவ்வாறாக ஒருவர் அல்லது ஒன்றை கவனித்தல், ஒரு வேலைக்கு பொறுப்பேற்றல், ஒரு விஷயத்தை பார்த்துக் கொள்வது என்றவாறாக கவனித்தல், பார்த்துக் கொள்வது, பொறுப்பேற்பது என்பவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு தெரிவிக்கலாம்? டேக் கேர் ஆஃப், டேக் கேர் ஆஃப் எனும் ஃப்ரேஸை பயன்படுத்தி இதனுடைய வாக்கிய அமைப்பாக சப்ஜெக்ட் பிளஸ் டேக் கேர் ஆஃப் பிளஸ் ஆப்ஜெக்ட் என்பதை கூறலாம். பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் தன் நோயுற்ற அப்பாவை பார்த்துக் கொள்கிறான். அவன் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், அதாவது ஒருமை சிங்குலர். ஆகவே நாம் டேக்ஸ் கேர் என்றவாறு தெரிவிப்போம். He takes care of யாரை? தன்னுடைய நோயுற்ற அப்பாவை, தன்னுடைய நோயுற்ற அப்பாவை. His sick father. He takes care of his sick father. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He takes care of his sick father. He takes care of his sick father. நான் ஏற்கனவே பணம் கட்டுவதை பார்த்துக் கொண்டேன், கவனித்துக் கொண்டேன். இது எப்படி சொல்லலாம்? I already took care of the payment. I already took care of the payment. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I already took care of the payment. ஏற்கனவே பார்த்து கொண்டேன், முடிந்த செயல், ஆதலால் took care என்பதை பயன்படுத்தினோம். தயவு செய்து உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். Please take care of yourself. Please take care of yourself. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Please take care of yourself. அவள் எல்லா அலங்கார வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறாள், கவனித்துக் கொண்டிருக்கிறாள். இது எப்படி சொல்லலாம்? அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகின்றோம். She is taking care of all the decorations. She is taking care of all the decorations. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? She is taking care of all the decorations. எனது சகோதரன் விருந்தினர்களை பார்த்துக் கொள்வான், கவனித்துக் கொள்வான். Please comment your answer. Great. உங்களுக்காக நான் அதை பார்த்துக் கொள்வதற்கு அனுமதியுங்கள். அதாவது என்ன அனுமதிக்க சொல்லி பெர்மிஷன் கேட்கிறேன். Please try to comment your answer. Splendid. கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். Please have it a try. Superb. You got it. சுனாமியால் முழு ஊரும் அழிக்கப்பட்டது. இவ்வாறு ஏதோ ஒரு விடயம் முற்று முழுவதுமாக அழிக்கப்படல், நசுக்கப்பட்டு விடல்
எனும் அர்த்தத்தை வெளிப்படுத்த நாம் ஆங்கிலத்தில் obliterate obliterate எனும் சொல்லை பயன்படுத்துவோம். எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க, obliterate. இப்போ உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். முழு ஊரும், the entire town, அழிக்கப்பட்டது. passive voiceல சொல்கின்றோம். simple past tense in the passive voice. ஆகவே was or were-ஓட V3 form வர வேணும். இங்க town என்பது ஒருமை, ஆகவே was. The entire town was obliterated by the tsunami. The entire town was obliterated by the tsunami. மறுமுறை எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The entire town was obliterated by the tsunami. அவள் தனது கடந்த காலத்தின் வேதனையான நினைவுகளை அழித்துவிட விரும்புகிறாள். முற்றிலுமாக அழித்துவிட விரும்புகிறாள். அவள் விரும்புகிறாள். She wants. என்ன செய்வதற்கு? அழித்து விடுவதற்கு. She wants to obliterate. எதை? வேதனையான நினைவுகளை. Painful memories from her past. She wants to obliterate painful memories from her past. எல்லாரும் நமக்கு வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Well done. She wants to obliterate painful memories from her past. அவர்கள் குற்றச்சாட்டுக்கான எல்லா சாட்சிகளையும் அழிக்க முயற்சி செய்தார்கள். முயற்சி செய்தார்கள். They tried. எதற்கு? அழிப்பதற்கு. To obliterate. எதை? எல்லா சாட்சிகளையும். All evidence of the crime. They tried to obliterate all evidence of the crime. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They tried to obliterate all evidence of the crime. தீ அல்லது நெருப்பு காட்டை முழுமையாக அழித்தது. Please comment your answer. Fantastic. அவன் சாட்சியங்கள் அனைத்தையும் அழித்து விடுவான். Try to comment it. Fabulous. அந்த வைரஸ் முழு கணனி அமைப்பையும் அழித்துவிடும். Comment it now. Wonderful. You got it. அவன் அந்த திட்டத்தை சில நாட்களுக்குள் முடித்துவிட்டான். இவ்வாறாக ஒரு சிறிய அல்லது குறிப்பிட்ட நேரத்திற்குள் என்பதையோ ஒரு விஷயத்தை பற்றி என்பதையோ தெரிவிக்க நாம் ஆங்கிலத்தில் in a matter of plus noun என்னும் வடிவத்தை பயன்படுத்தலாம். இங்கு பெயர் சொல்லாக டைம் அல்லாட்டி ஒரு டாபிக் ஒன்று இடம்பெற முடியும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவன் அந்த செயல் திட்டத்தை சில நாட்களுக்குள் முடித்துவிட்டான். He finished the project in a matter of days. He finished the project in a matter of days. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He finished the project in a matter of days. இது நம்பிக்கைக்கான விஷயம், அதாவது நம்பிக்கையுடன் தொடர்புடைய விஷயம். It is a matter of trust. It is a matter of trust. எல்லாரும் வாய விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. It's a matter of trust. அவன் சில மணி நேரங்களுக்குள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். He lost everything in a matter of hours. He lost everything in a matter of hours. Again, he lost everything in a matter of hours.
அவள் சில வாரங்களுக்குள் கார் ஓட்ட கற்றுக்கொண்டாள். Please comment your answer. Wonderful. அந்த கார் சில செகண்ட்களில், அதாவது சில வினாடிகளில் காணாமல் போனது, மறைந்து போனது. Please have it a try. Great. இது பணம் சார்ந்த விடயம் மட்டுமல்ல, இது மதிப்பீடுகள் குறித்தது. Please comment it now. Very good. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Subject plus take care of plus object என்பதையோ, obliterate என்பதையோ, in a matter of plus noun என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். உங்களைப் போலவே மற்றவர்களும் பயனடைய மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.